நம்மலாம் படித்தப்போ மலைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா நல்லா கட்டணமாகவே கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா இல்லை, ஒரு கிளாஸ்க்கு ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. இந்த தொட்டிக்கட்டு வீட்டை நம்ம ரொம்ப ரேராக ஊருக்குள்ளே பார்க்கலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் இடிச்சிட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் இதை அப்படியே போனது வந்த வேலையெல்லாம் செஞ்சு கொஞ்சம் ரெடி பண்ணி ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. இப்போவுமே செட்டிநாடு வீடுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இப்போ கட்டிட்டு வர்றாங்க. என்ன இருந்தாலும் நம்ம அந்த காலத்தில் கட்டும்போது இருந்த அந்த ஓடெல்லாம் வந்து இப்போ கிடைக்காது. இப்போ இருக்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த மாடல் வேணால் நம்ம கொண்டு வரலாம். எனக்கு எப்போவுமே இந்த ஓட்டை பார்க்கும்போது இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது, இது எப்போ வந்து இதை அரேஞ்ச் பண்ணி இப்படி இந்த வீட்டை மேய்ஞ்சிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத எனக்கு தோணிகிட்டே இருக்கும். கரெக்டாக மழை வரும்போது நம்ம இங்கே இருந்தோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 பக்கம் இருந்தும் சென்டரில் வந்து தண்ணி வந்து விழுந்து அது கீழே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, அதை பார்த்துருக்கலாம். 90 வயசுக்கு மேலான தாத்தா பாட்டியை பார்க்கணுன்னா எப்படி இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே போனோம்னா ஒருத்தர் 2 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. துவைக்கிற தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு மரம் நட்டு, அந்த மரம் சும்மா இருக்குதுன்னு அதில் ஒரு சொரக்காய் செடியை நட்டு, அந்த சொரக்காய் இப்போ அந்த மரத்து மேலே நல்லா படந்துட்டு போய் இப்போ காய் பிடிச்சிட்டு இருக்குது. கிராமத்தோட வாசலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சிட்டிக்குள்ளே எல்லாம் இப்போ வாசலே இல்லை. இந்த லைஃப் ஸ்டைலில் எதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.